ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த விலாக் வந்து டிமார்ட் ஷாப்பிங் போனதை இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப நாள் கழித்து ஷாப்பிங் போயிருக்கேன். அதாவது லாஸ்ட் இயர் நான் போயிருந்தேன் டிமார்ட்க்கு. அந்த பூந்தமல்லி சைடு எப்போயாவது நாங்கள் போனால் மட்டும்தான் இங்கே டிமார்ட்க்கு ஷாப்பிங் போவேன். முக்கியமாக வந்து நான் கிட்ஸுக்கு வந்து அந்த பிளேட்லாம் அழகழகாக இருக்கும் இங்கே. ஸோ அந்த பிளேட் வந்து உடஞ்சிருச்சு, அது வாங்கலான்னு தான் நான் மெயினாக போனதே. ஏன்னா என் பையன் வந்து அந்த பிளேட் வேணும்னு அடம் பிடிச்சான். அந்த பிளேட் உடஞ்சிடுச்சு, அதனால் சரி பிளேட் பார்க்கலாம் அப்படின்னு. எப்போவுமே டிமார்ட்டில் வந்து ஒரு பொருள் நம்ம மிஸ் பண்ணிட்டா நெக்ஸ்ட் டைம் போகும்போது அது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். நாங்கள் வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே மளிகை சாமான்லாம் வாங்கிக்குவோம். அதாவது எப்போயாவது இந்த பூந்தமல்லி சைடு போனால் மட்டும் டிமார்ட் போய்ட்டு நான் விசிட் பண்ணுவேன். இப்போ முந்திரி திராட்சைலாம் ரொம்பவே ரேட் அங்கே கம்மியாக இருந்தது. நாங்கள் ஆஃபர்லாம் இங்கே நிறைய போடுவாங்க. காலையில் ஸ்டாக் பார்த்திங்கன்னா நிறைய வந்து இறக்கி 10:30க்கு நாங்கள் போகும்போது ஒரு 11:30 இருக்கும். 10:30க்கு தான் டிமார்ட்டே ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் ஆஃபர் பார்த்திங்கன்னா எக்கச்சக்க கூட்டம், காரு பைக்கு நாங்கள் அவ்வளோ கூட்டம். ஒரு ட்ராலிலையும் பார்த்திங்கன்னா 15,000 20,000 தான் பில் பண்ணுவாங்க. அவ்வளோ பொருள் எடுப்பாங்க. ஏன்னா எல்லாமே வந்து ஒரு 5 மந்த்து 6 மந்த்துக்கு சேர்த்து தான் எல்லாருமே வாங்கி வச்சுப்பாங்க. அப்பப்போ வரமாட்டாங்க. டிமார்ட்க்குன்னு ஷாப்பிங் வர எல்லாரையுமே நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ எங்கள் சிஸ்டர் இன்லா அவங்களாம் கூட பார்த்திங்கன்னா 5 மந்த் ஒன்ஸ் தான் போவோம் நாங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு வந்து பொருளும் நல்லாயிருக்கும், ரேட்டும் கம்மியாக இருக்கும், பல்காக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ டீ தூள்லாம் கூட நல்ல ஆஃபரில் இருந்தது. அதனால் 700 ரூபா டீ தூள் எல்லாமே பார்த்திங்கன்னா 499 தான். ஸோ டீ தூள் எல்லாமே தாராளமாக இங்கே வாங்கலாம். நாங்களுமே ஒரு பெரிய டீ தூள் பேக்கெட் ஒன்று எடுத்துக்கிட்டோம். அதுபோல் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரு, இந்த பிஸ்கெட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரேட் கம்மியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் எதெல்லாம் நமக்கு கட்டுப்படி ஆகுமோ அதெல்லாம் வரைக்கும் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம். மீதி மட்டும் நாங்கள் வந்து வீட்டு பக்கத்தில் மளிகை சாமான் வாங்கிக்கலாம். இங்கே வந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் ஆஃபரில் இப்போ வந்து டிமார்ட் நிறைய இடத்துல ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம கேழ்வரகு வாங்கி மிஷினில் கொடுத்து அதை அரைக்கணும் இல்லையா, அதெல்லாம் வந்து இங்கே கேழ்வரகு மாவு, கோதுமை சம்பா கோதுமை, அதுக்கப்புறம் வந்து கோதுமை ரவை, அது கடலை மாவு, மைதா மாவுலாம் இங்கே வந்து பல்காக கொட்டி வச்சுருப்பாங்க டின்னில். நமக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் 1/4 கிலோ 1/2 கிலோ வேணுமோ நம்மளே வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். பிஸ்கெட் எல்லாமே தாராளமாக வாங்கலாம். ஏன்னா எல்லாமே நல்ல ப்ரைஸ் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ 230 ருபீஸ்னால் 200 ருபீஸ் தான் இந்த பேக்கெட் பிஸ்கெட். எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ யூனிபிக் குக்கீஸ்னாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் நாங்கள் கேஷ்யூ எடுத்திருந்தோம், அது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து எல்லா நட்ஸுமே கலந்துருந்தது. நான் வந்து கேஷ்யூ மட்டும் போதும்னு சொல்லிவிட்டு அது மட்டும் ஒரு பேக்கெட், அதில் 5 இருக்கும், அது மட்டும் ஒன்று எடுத்துக்கிட்டேன். நிறைய குக்கீஸ் கொடுக்க மாட்டோம், எப்போயாவது தான் கொடுப்போம். ஸோ அப்படியே போனது போய்ட்டோம். கேரி பேக்கே கொண்டு போகலை. எப்போவுமே டிமார்ட் போனால் கேரி பேக் கொண்டு போகணும். அப்படி இல்லைன்னா நம்ம திங்ஸ் வாங்குறது ரொம்ப கஷ்டம். நான் ஒரு ட்ராலிலையும் பாருங்களேன் எவ்வளோ லக்கேஜ் வச்சுருப்பாங்கன்னு. நமக்கு இந்த மாதிரி பேக்கெட் ஐட்டமும் நமக்கு கிடைக்கும். இல்லை லூஸில் வேணும்னாலும் நம்ம ஆப்போசிட்டில் கவுண்டரில் போய்ட்டு நம்மளே வந்து பேக் எடுத்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அந்த இதில் எவ்வளோ தேவை இப்போ பாருங்கள், 39 ருபீஸ், 29 ருபீஸ், 49 ருபீஸ்னு இங்கேயே போட்டிருப்பாங்க. 1 கிலோ இதெல்லாம் வந்து நம்மளே அளந்து நம்ம கேரி பேக்கில் போட்டு அங்கே டேக் போட்டு கொடுத்துருவாங்க. அங்கே டேக் பண்ணிக்கலாம், எவ்வளோ ரேட்டுன்னு போட்டு கொடுத்துருவாங்க. லாஸ்ட்டாக பில் கவுண்டரில் பில் பண்ணிக்கலாம். ஸோ அவர் என்ன சொன்னார், கேரி பேக் நம்ம கொண்டு வரல, நீ நிறைய திங்ஸ் வாங்கிடாத, நம்ம எப்படி கொண்டு போகணும். அப்புறம் பில் போடுற இடத்துல போய் கேட்டதுக்கு பேக் வந்து கொடுக்குறாங்க 25 ருபீஸ்னு சொன்னாங்க. சரி ஓகே, நம்ம கொஞ்சம் ஐட்டம் வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கோதுமை ரவை சூப்பராக இருந்தது. சம்பா கோதுமை ரவை தான் இது. கிலோவுமே பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மிங்க. இங்கே எல்லாமே ரொம்ப ரேட்டு கம்மி, 50 ரூபா தான் 1 கிலோ. நான் என்ன பண்ணேன், ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கிட்டேன். அதேமாதிரி கடலை மாவு, அந்த ராகி மாவு, இதெல்லாம் தாராளமாக எடுக்கலாம், நல்லாயிருக்கும். நான் லாஸ்ட் டைமும் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்களாம் பார்த்திங்கன்னா கிலோ 2 கிலோ 3 கிலோ அப்படி தான் எடுக்கிறாங்களே. நாங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் வந்து வண்டியில் தூக்கிட்டு வரணும், இல்லாமல் பேக் நிறைய கொண்டு போயிருந்தால் வரலாம். எல்லாருமே இங்கே வரவங்க கார் தான் மோஸ்ட்லி எடுத்துகிட்டு வராங்க. காரில் வந்து ட்ராலியை கொண்டு போயிட்டு அப்படியே எல்லா ஸ்டாக்கையும் டம்ப் பண்ணிட்டு வராங்க. நம்ம 2 வீலர்லலாம் போனோம்னா நிறைய திங்ஸ் தூக்கிட்டு வர முடியாது. மோஸ்ட்லி ஒரு சில பொருட்களுக்காக தான் நாங்கள் இங்கே போனேன். அதாவது பிராண்டடான திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரேட்டு. இந்த ஷாம்பு சோப்லாம் பல்காக வாங்கிறதுக்கு இது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அரைச்ச மாவுலாம் வாங்குகிறோம்ல, கோதுமை மாவு, இதெல்லாம் தாராளமாக வாங்கலாம். நம்ம கடையில் கொடுத்து அரைக்கணுன்னாலே 1 கிலோவுக்கு வந்து 20 ரூபா 25 ரூபா கேட்பாங்க. இங்கே கிலோவே வந்து அரைச்சதே 50 ரூபா அப்படின்னு தான் இருக்கும். கோதுமை மாவுலாம் பார்த்திங்கன்னா 40 ரூபா தான் கிலோவே. இந்த கடலெல்லாம் கூட ரொம்ப ரேட்டு கம்மியாக இருந்தது. உளுந்து வந்து வெறும் 105 ரூபாவும் 110 ரூபாவும் தான். நான் என்ன சொன்னேன், உளுந்து ரொம்ப ரேட் கம்மியாக இருக்குது, 103 ரூபா தான் கிலோ.
நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா 130 ரூபா. இங்கேயே வந்து நாங்கள் 2 கிலோ உளுந்து வாங்கிக்கிட்டோம். அது போல் ரேட் வந்து ஒரு சிலது என் மைண்டில் இருக்கும். ஸோ அதை வந்து நான் சொல்லுவேன், இது அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குது, நம்ம இங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்குவேன். அரிசியுமே பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி அரிசி, சாப்பாட்டு அரிசி, பச்சை அரிசி, பொங்கல் வைக்க பச்சை அரிசி, இது எல்லாமே ரேட் கம்மி. 38 ருபீஸ் நாங்கள் போட்டிருந்தது. ஆனால் சூப்பராக இருக்கும். பொங்கலில் நம்ம வீட்டில் வந்து வெண்பொங்கல் செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பளிச்சுன்னு நல்லாயிருக்கும். கடை அரிசின்றதுனால நல்லாயிருக்கும். இப்போ ரேஷனை வாங்கினா அதில் வண்டு பூச்சினா இருக்கும் இல்லையா, இங்கே வந்து பச்சரிசி நம்ம பொங்கல் வைக்க சாமிக்கெலாம் பொங்கல் வைக்கிறோன்னா இங்கே வாங்கிட்டு போகலாம். அதுமாதிரி வெல்லம், வேர்க்கடலை, உடச்சக்கடலை எல்லாமே வந்து ரேட் கம்மியாக இருக்கும். எல்லாமே லூஸில் இருக்கும். நமக்கு எவ்வளோ தேவையோ 1/4 கிலோ, 1/2 கிலோ, 300 கிராம் அந்த மாதிரி எடை போட்டு நம்ம வாங்கிக்கலாம். என்ன ஒன்று, இங்கே ட்ராலி ஒருத்தரை இடிக்காமல் பார்த்து தள்ளிட்டு போகணும். நம்ம பக்கத்தில் எல்லாருமே நிற்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம தான் போகணும். அந்த ஒன்று தான் கூட்டம் பார்த்தாலே தெரியும். காலையில் 11:30க்கு நாங்கள் உள்ளே போனோம். எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த முந்திரி தான் நாங்கள் எடுத்தோம். 435 ரூபா போட்டிருக்கு ஆஃபரில். இது வந்து 618 ரூபா, ஆஃபரில் வந்து 430. திராட்சை பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் திராட்சையே 138 ருபீஸ் தான். இந்த எம்ஆர்பி தான் நிறைய நல்ல ஆஃபர் இருந்ததுனால நாங்கள் முந்திரி திராட்சை எடுத்துக்கிட்டோம். அப்படியே பெருங்காயம் இதெல்லாம் பார்த்துட்டு பெருங்காயம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே சூப்பர் மார்க்கெட்டில் 60 ரூபா 70 ரூபா இருக்கும். அதனால இங்கே நல்ல ஆஃபரில் நமக்கு கிடைக்கும். ஊர்க்காலம் கூட ரொம்ப கம்மி. டைமண்ட் ரேட்லாம் 50 ருபீஸ் அப்படி தான் இருந்தது. ஸோ இந்த ட்ராலி மாறிடும். நம்ம குழந்தைங்களை கூப்பிட்டு போனாலும் மிஸ் ஆகிடுவாங்க. அதனால நிறைய பேர் ட்ராலிலேயே குழந்தைய உட்கார வச்சுருவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 kg வந்து 141 ருபீஸ்க்கு தான் நமக்கு கிடைக்குது. அந்த போட்டிருந்தது வந்து 170, நமக்கு வந்து 140. அப்போ 30 ருபீஸ் ஒரு எண்ணெய் பேக்கெட்லேயே நமக்கு கம்மியாக இருக்குது. இதே சூப்பர் மார்க்கெட் போனோம்னா கண்டிப்பாக ஒரு 2 ரூபா 3 ரூபா எண்ணெய் கம்மியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயை வந்து அள்ளிக்கிட்டு போகிறாங்க மக்கள். 10 பேக்கெட்டு 20 பேக்கெட்டுன்னு எடுக்கிறாங்க. நாங்கள் எடுத்தது வந்து சன்லேண்ட் வாங்குவோம். இந்த சன்லேண்ட் ரொம்ப நேரம் தேடணும் இல்லை. அது வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் சொல்லிட்டு வெஜிடபிள் வந்து 170 ருபீஸ் போட்டு வந்து 141 ருபீஸ்க்கு எம்ஆர்பி வந்து டிஸ்கவுண்ட் போட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு 5 பேக்கெட் மட்டும் எண்ணெய் எடுத்துக்கினேன். மேலே 2 பேக்கெட்டும் கீழே 3 பேக்கெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. எண்ணெய் எல்லாமே செம்ம ஆஃபருங்க. அதுமாதிரி இந்த ஜூஸ் ஐட்டம்ஸு, டேட்ஸ்லாம் பை 1 கெட் 1. இதுக்காக தான் மக்கள் கூட்டமே இங்கே அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஆஃபர் நிறைய போடுவாங்க. அதே போல் ஆஃப்டர்நூன் மேலே போனீங்கன்னா பாதி ப்ராடக்ட் காலி ஆகிடும். மைதாலாம் காலையிலே காலி ஆகிடுச்சு. அதை வந்து திரும்ப ரீஸ்டாக் பண்ண லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே நாங்கள் இது போனதுனால நிறைய பேர் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த ட்ராலிங்கில் பாருங்களேன், ஒருத்தரே 2 ட்ராலி வச்சுருப்பாங்க. அதேமாதிரி நம்ம ட்ராலி பக்கத்துலேயே வச்சுக்கணும், போய் பொருள் எடுக்கணும். இல்லைன்னா ட்ராலி வந்து மாறிடும். அதுக்காக சொல்கிறேன். நம்ம வீடியோ புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து யூஸ்ஃபுல்லான திங்ஸு, வீடியோஸு அந்த மாதிரி விஷயத்தை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்குவேனே. இப்போ வந்து நான் வந்து மாதம்லாம் வந்து டிமார்ட் போக மாட்டேன். இப்போ நிறைய பேருமே மாதம் போகிறவங்களும் இருக்காங்க. அதாவது என்ன புதுசாக ப்ராடக்ட் வந்திருக்கு பார்க்கலான்ட்டு. பட் நமக்கு அந்தளவுக்கு டைம் இல்லை. இப்போ சோப்பு பார்த்திங்கன்னா நான் மைசூர் சாண்டல் சோப்பு எப்போவுமே வாங்குவேன். 2 பாக்ஸாக எடுத்துக்கிட்டோம். ஒரு பாக்ஸ் 200 ருபீஸ் தான். அதில் 3 சோப்பு இருக்கும். ஸோ 2 பாக்ஸாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இந்த பக்கம் ஒரு 4-5 மாதத்துக்கு சோப்பே வாங்க வேணாம். பார்த்தீங்கன்னா தெரியும் 201 ரூபான்னு போட்டிருக்கு. எம்ஆர்பி வந்து 231. ஸோ 30 ரூபா ஒரு சோப்பில் நமக்கு சேவிங்ஸ் ஆகுது. அது போல் ரொம்ப காசு வந்து எதில் சேவிங்ஸ் பண்ணணுமோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் பிளேட் பார்க்கலாம் அப்படின்ட்டு தம்பிக்கு பிளேட் பார்க்கணும். ஸோ சின்னதாக ஒரு அமாம் சோப் வந்து ஏன்னா வெளியே போனால் தேவைப்படும் இல்லையா, அதனால ஒரு சின்னதாக ஒரு சோப் எடுத்துக்கிட்டேன். பெரிய சோப் எடுத்துகிட்டு வெளியெல்லாம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரஃப் யூஸ்க்காக எடுத்துக்கிட்டேன். ஷாம்புலாம் பார்த்திங்கன்னா பெரிய பாட்டிலே 1 பை 1 கெட் 1 அதேமாதிரி நிறைய ஆஃபர் போட்டிருப்பாங்க. அதுமாதிரி சோப்லாம் பாக்ஸாக வந்து நிறைய ஆஃபர்லாம் இருக்கும். 50 ருபீஸ் வரைக்கும் ஆஃபரில் இருக்குங்க சோப்லாம். இங்கே ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடி ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஜூஸ் பாட்டில் ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம்ல 59 ருபீஸ் தான் இந்த பாட்டில் எல்லாமே. அதுக்கு மேலே இருக்கிற பாட்டிலில் ஒரு மாதிரி க்ரிப்பாக இருக்க கவர் போட்டு 79 ருபீஸ். சூப்பராக இருந்ததுங்க. இதெல்லாம் வந்து பெரிய பசங்களுக்கு இல்லை நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பால்லாம் ஊற்றி வைக்கலாம், ஜூஸ்லாம் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பவுல்ஸு, எவ்வளோ கப் அண்ட் சாசர்லாம் இருக்குது. நிறைய கண்ணாடி பொருள், பீங்கான் பிளேட்டுங்க எல்லாமே இருக்கும். நான் பாப்பாவுக்கு பீங்கான் பிளேட் தான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த கப்லாம் அவ்வளோ அழகழகாக இருக்குது. இதெல்லாம் வந்து அழகாக கேரி பண்ணி பத்திரமா மெயின்டைன் பண்ணணும். நம்ம வீட்டில் இருக்கிற கப்பே நான் யூஸ் பண்ண மாட்டேன், அதனால் கப் எதுவுமே வாங்க வேணான்னு சொல்லிட்டாரு. ஸோ கப் எதுவுமே நான் வாங்கலை. ஆல்ரெடி நிறைய கப்பு இருக்குது.
வீடு வந்து அந்தளவுக்கு கிச்சன் சின்ன கிச்சனாக இருக்குது, நம்மளால் அந்தளவுக்கு வச்சு மெயின்டைன் பண்ண முடியல, பசங்க உடச்சிருவாங்க. ஸோ கண்ணாடி ஜாருமே இன்னும் நான் எதுவுமே வாங்கலை, எனக்கு பயமாக இருக்குது கை தவறி கீழே போட்டுருவணும்னு சொல்லிட்டு. கப்லாம் இது வந்து 20 ருபீஸ் தான், இந்த கப் எல்லாமே 20 ருபீஸ் கப்பு தான். ஸோ தம்பிக்கு தான் நான் பிளேட் போய் தேடுறேன். போன வாட்டி நான் வாங்கினேன் 79 ருபீஸ்க்கு, அதே மாதிரி பிளேட்டு எனக்கு கிடச்சிடுச்சு. 2 பிளேட் வாங்கிட்டோம். குக்கருமே நான் வாங்கியிருக்கேன். இந்த குக்கர் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலான வீடியோ நான் அப்புறமா உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். 3 குக்கர் இருக்கும் 1500 ரூபாய்க்கு. 1 லெட்டு 3 குக்கரு, 2 குக்கரு 1 லெட்டு 899க்கு, 4 குக்கரு 1 லெட்டு 2500க்கு. இந்த மாதிரி 5 லிட்ரு 3 லிட்ரு 2 லிட்ருன்னு இருக்கும். நான் 2 பிளேட்டு உங்களுக்கு எடுத்துக்கிட்டேன். ஆஸ் யூஷுவல் எப்பயுமே இருக்கிறப்போல சிண்ட்ரெல்லாவும் அனிமல்ஸாக இருக்க மாதிரி பிளேட் எடுத்துக்கிட்டேன். ஸோ குக்கர் எல்லாமே செம்ம ஆஃபருங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த பாட்டில்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது, கண்ணாடி பாட்டில், அதுக்கு க்ரிப்பாக அந்த துணி மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம பத்திரமா மெயின்டைன் பண்ணுறதா இருந்தால் இதெல்லாம் வாங்கி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பிளேட்டுமே எல்லாமே வந்து சர்விங் பிளேட் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ கண்ணாடி பொருள் வந்து வண்டியில் எடுத்துகிட்டு வரணுன்னா எனக்கு கொஞ்சம் பயம், உடஞ்சிட போகுது, நம்மக்கிட்ட கேரி பேக்கும் எதுவுமே இல்லையே சொல்லிவிட்டு நான் இதை பார்த்துட்டு வச்சுட்டு வந்துட்டேன். போன டைம் நான் வாங்கினேன், இந்த டைம் வாங்கலை. பேக் வந்து நம்ம சேஃப்டியாக கொண்டுட்டு வரணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ குக்கர் ஐட்டம் இருக்குன்னு, தாராளமாக குக்கர் எல்லாமே எடுக்கலாம். இங்கே செம்ம ஆஃபருங்க. குக்கர் தான் போன வாட்டியும் நாங்கள் குக்கர் எடுத்தோம், இந்த வாட்டியும் நான் குக்கர், இந்த 3 குக்கர் இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு லெட்டு தான் இருக்கும். 5, 3, 2 லிட்டர் ஒரு லெட்டு தான் இருக்கும். 1500 ரூபா, அதாவது 1499 தான். நான் இந்த குக்கர் எடுக்கல, நான் 2 குக்கர் இருக்க மாதிரி ஒரு மூடி இருக்க மாதிரி மட்டும் தான் எடுத்தேன். 899. அதுவுமே நாங்கள் வந்து ஓப்பனில் பாக்ஸ் இருந்தது, க்ளோஸ்டாக இருக்க மாதிரி ரொம்ப நேரம் தேடி எடுத்தோம். ஸோ குக்கர் எல்லாமே தாராளமாக வாங்கலாம், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். குக்கரு, மிக்சி ஜாரு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் நான் இங்கே ரொம்ப வாங்கியிருக்கேன், நல்லாயிருக்கும். அதனால தான் அதை தேடி தேடி போய் நாங்கள் வாங்குகிறோம். 3 குக்கர் வந்து 1400க்கு கிடைக்கிதுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல வெயிட்டாக இருக்கும். குக்கரு பிராண்டட் குக்கர் எல்லாமே வந்து பட்டர்ஃப்ளை தான், நல்லாயிருக்கும், பிராண்டடாக இருக்கும். ஸோ தாராளமாக வாங்கலாம். நம்ம பட்ஜெட்டுக்கு வந்து இதுதான் கட்டுப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே எடுப்பேன். இந்த விலாக் கொஞ்சம் லாங்காக எடுத்திருக்கேன். ஸோ நிறைய பொருள் இங்கே இருக்கிறத உங்களுக்கு வந்து நான் காட்டணும், நீங்கள் பார்க்கணும். பரவாயில்ல, இங்கே போனால் இந்த மாதிரி பொருள்லாம் இங்கேயே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில்லாம் அழகழகாக ஸ்டோரேஜ் பாக்ஸ்லாம் நிறைய இருக்குது. இதை கூட நான் வந்து இந்த ஸ்பைசி சமையலில் இந்த பாட்டில் பார்த்தேன், குழந்தைங்களுக்கு ஜூஸ் கொடுக்கறது. இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ் தான். இது நான் உங்களுடைய வீடியோஸில் பார்த்துருந்தேன். ஸோ இது இப்போ டிமார்ட்லேயே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை வச்சுட்டு வந்தேன். நமக்கு வந்து இதெல்லாம் வந்து டேக் கேர் பண்ணுற அளவுக்குலாம் இது கிடையாது, டப்புன்னு உடச்சிருவோம். ஸோ நான் பிளேட் மட்டும்தான் வாங்கினேன். அதுக்கப்புறமா போயிட்டு பில் போடலான்னு சொல்லிட்டு நான் நிறைய திங்ஸ் வாங்கலை, கொஞ்சம் தேவையான திங்ஸ் வரைக்கும் தான் நான் வாங்கியிருக்கேன். இந்த பக்கம் நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்தால் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவோடு வந்திருக்கோம். தேவையில்லாத பொருள் எதுவுமே அவர் வாங்காத, தேவையானது மட்டும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவாரா. சரி ஓகே, டிஃபன் பாக்ஸ் மட்டும் குழந்தைங்களுக்கு பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப நாளாகவே எனக்கு லஞ்ச் பாக்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவுமே நமக்கு செட் ஆகலை. நான் 2 டிஃபன் பாக்ஸ் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனேன், 270 ருபீஸ். நான் அவர் என்ன சொன்னார்னா, பொரியல் தனியாக வைக்கணும், லஞ்ச் தனியாக கொடுக்கணும், அது வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஆல்ரெடி வீட்டில் சில்வர் டிஃபன் பாக்ஸ் நிறைய இருக்குது, அதனால் சில்வர் வேண்டாம், கொஞ்சம் வந்து நல்லா ஹாட் பாக்ஸ் மாடலில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். இங்கே இவ்வளோ திங்ஸ் இருக்குது, ப்ரைஸ்லாம் இதோ இந்த 2 பாக்ஸ் எடுத்தேன், 270 ருபீஸ் ஒன்று. அவர் என்ன சொன்னார், பார்த்துட்டு வெறும் லஞ்சே கொஞ்சம் இதில் கட்ட முடியும், நிறைய கூட கட்ட முடியாது, அதனால இது வேண்டாம் அப்படி சொன்னனால நான் திரும்ப எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன். ஏன்னா இதில் பொரியலும் வைக்க முடியாதா, அதனால தான். 6 அதுங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தது, சில்வர் கலர் உள்ள பிரிச்சு பார்த்தீங்களா? இல்லையே, பிரிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. தெரியுது, பிரிச்சு பார்த்துருங்க. ஒன்று பிரிங்க, சரி. உள்ள எப்படி சாப்பாடு வச்சு கட்டுறது சின்னதாக இருக்குது. சைடிஸ் கூட சாப்பிடுங்க, சைடிஸ் கூட தனியாக வைக்க முடியாது. எடுத்துட்டேன். இந்த பிளேட்டு எல்லாம் பிளேட்டு 79. ஸோ இது எல்லாமே அவரோட முடிவு தான், அவர் வேணாம் சொன்னால் வச்சிடணும். ஸோ அப்படியே பன்னீர் மட்டும் ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு, அவர் என்ன சொல்கிறாருன்னா, பொரியலாக இது கூட வச்சுருந்தா பரவாயில்ல, சின்னதாக வேறு இருக்குது, 270 ருபீஸ்னு சொல்கிற, சாப்பாடு மட்டும் தான் வைக்க முடியும், திரும்ப பொரியலுக்குன்னு ஒரு டப்பா வாங்குவியா, வேணாம், நம்ம நெக்ஸ்ட் டைம் நல்ல கலெக்ஷனாக பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதுனால நான் வச்சுட்டு வந்துட்டேன். அதுவுமே இங்கே ஸ்டேஷ்னரி ஐட்டமும் இருக்கும். நீங்கள் மேலே போனீங்கன்னா பில்லோ, பெட்ஷீட்டு, நான் மேல் ஃப்ளோர் போவே இல்லை, கீழே மட்டும்தான் போனேன். மொத்தம் இன்னும் 2 ஃப்ளோர் மேலே இருக்குது, கீழே மட்டும் மளிகை சாமான் இருக்கும். நாங்கள் வந்து அன்றைக்கி டைம் ஆகிடுச்சின்னு குறிப்பிட்ட திங்ஸ் மட்டும் வாங்கணுமா, பில் கவுண்டர்கிட்ட போயிட்டு வேணால் பில் கவுண்டர்கிட்ட கூட்டமாகிட போகுதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா,
எல்லாருமே பாரு கூடையில் 5000 20,000க்கு தான் வாங்குறாங்க, நம்ம தான் ரொம்ப கம்மியாக வாங்கியிருக்கோம் அப்படின்னாரு. நமக்கு எது தேவையோ அது மட்டும் வாங்கினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்களாம் கார் வச்சுருக்காங்க, அதனால் காரில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நம்ம டூ வீலரில் இதுக்கு மேலே தூக்கிட்டுலாம் போக முடியாது. இந்த குக்கரை ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு கேரி பேக் ஃபுல்லாக வந்து திங்ஸ் வச்சு நான் உட்காந்துக்க முடியும். அதனால் எங்களுக்கு என்ன தேவையோ அது வரைக்கும் நான் வாங்கிக்கிட்டேன். இது என்ன வாங்கினேன்றதை நான் அப்புறமா தனியாக உங்களுக்கு காட்டுறேன், வீட்டுக்கு போயிட்டு காட்டுறேன். நான் ஓரளவுக்கு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், பட் 1-2 மிஸ் பண்ணியிருப்பேன். டிமார்ட் போகிறீங்கன்னா கொஞ்சம் பிளான் பண்ணிவிட்டு போங்க. டிமார்ட்டில் ஆஃபரில் என்னெல்லாம் வாங்கலாம் அதை வாங்கி ஒரு 4 மாதத்துக்கு நாங்கள் வச்சு போனோம். இப்போ டீ தூள் 4 மாதத்துக்கு வச்சுக்கலாம். சோப்பு, ஷாம்பு, எண்ணெய் பாக்கெட்டு இதெல்லாம் நமக்கு ரொம்ப கட்டுப்படி ஆகும். அதே மாதிரி இந்த மாதிரி பிளேட் ஐட்டம்ஸு, இந்த மாதிரி குக்கர் தேவைப்படுது, மிக்ஸி ஜார் தேவைப்படுது. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தேவைன்னா இந்த மாதிரி அழகழகாக சாப்பாடு பிளேட்டு இதெல்லாம் தாராளமாக போய் நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். கொஞ்ச நாள் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். முந்திரி, திராட்சை இதெல்லாம் 1/2 கிலோ வாங்கினா கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பிளான் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ பருப்புலாம் ரொம்ப நாளைக்கு வைக்க முடியாது, வண்டு வந்துடும். என்ன தான் வெயிலில் காய வச்சு நம்ம க்ளீன் பண்ணாலும் வண்டு வந்துடும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கம்மியாக வாங்கிக்கோங்க. மற்ற பொருள்லாம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி தான் நான் எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒரு பேக்கும் கொடுத்தாங்க. 25 ருபீஸ் ஒரு பேகு. ஸோ அதை வாங்கி அதில் எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியே கிளம்பலான்ட்டு. மோஸ்ட்லி நாங்கள் போனது இந்த குக்கர் இந்த டைம் எங்களுக்கு கிடச்சிச்சு, ரொம்ப சந்தோஷம். ஒரு டைம் கிடைக்கவே கிடைக்காது, ஏன்னா இந்த ப்ரைஸ்க்கெலாம் இங்கே கிடைக்காது, எல்லோரும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதை எடுத்துகிட்டு போய் வெளியே விற்கிற ஆட்கள் எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்கள். அதில் எம்ஆர்பி அதிகமாக போட்டிருக்கோம், அவங்க டிமார்ட்டில் வந்து கம்மியாக கொடுக்கறதுனால நிறைய பேர் ப்ராடக்ட்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க. அவங்களுமே பார்த்து தான் பில் போடுவாங்க. நம்ம நிறைய எடுத்தோம்னா அவங்களே கேட்பாங்க. இப்போ ஒரு ஃபேமிலிக்கு எண்ணெய் பேக்கெட் வந்து 10 தான் எடுக்கணும், அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது, அலௌடு கிடையாது. இப்போ 2 பேராக பில் போடுறதா இருந்தால் நீங்கள் எடுக்கலாம். ட்ராலியில் நம்ம நிறைய எண்ணெய் பாக்கெட் போட்டால் ஏன் இவ்வளோ எடுக்கிறீங்க அப்படின்னு கொஷின் கேட்பாங்க. ஏன்னா யாராவது சேல் பண்ணுறதுக்கு வெளியே எடுத்துகிட்டு போவாங்களோ, கடை வச்சுருப்பாங்களோ அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா ஒரு எண்ணெய் பாக்கெட்டு 30 ரூபாய்க்கு மேலே நமக்கு கிடைக்குது இல்லையா, அதனால் நான் வந்து 5 தான் எடுத்தேனே. அவ்வளோதான். அந்த பேக் கொடுத்துட்டாங்க, சூப்பராக இருந்தது அந்த பேக்கு. 25 ருபீஸ்க்கு தாராளமாக இந்த பேக் வாங்கலாம். நம்ம ஃப்யூச்சர்லேயும் இந்த பேக்கை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே வெளியே வந்தோம்னா செக் அவுட் பண்ணிவிட்டு பாக்ஸ் மசாலா பாக்ஸ் சூப்பராக இருக்கும். ஐஸ் வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபா ஒரு ஐஸ். அதுக்குள்ளே க்யூவில் நிற்கணும். ஒரு ஐஸ்கிரீம் இது இந்த டிமார்ட்டில் வாங்குற எந்த பொருளுமே ரிட்டர்ன் கிடையாது. பில்லு நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு வேலை டேமேஜாக இருந்தால் மட்டும் பில்லுக்கு வந்து அவங்கக்கிட்ட நீங்கள் காட்டலாம். மற்றபடி மளிகை இது ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. இப்போ குக்கர் வந்து பில் இருக்குன்னா நம்ம குக்கரை வந்து எக்ஸ்சேஞ்ச்லாம் பண்ண முடியாது. ஒன்லி டேமேஜாக இருக்குன்னா போய் காமிச்சிட்டு வேறு வாங்கலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கணும். 2 ஐஸ்கிரீம் வாங்கிட்டு ஒரு 40 ரூபா பாக்ஸ் சூப்பராக இருக்கும். அது வாங்கிட்டு வரணும். அதுக்கே லைன் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படியே நான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டேன். எனக்கு டயர்டாகிடுச்சு போய் ஷாப்பிங் பண்ணதே. வெயில் கரெக்டாக 12 மணிக்கு செம்ம வெயில். இந்த பேக்கில் எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அவர் போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்ததும் அங்கேருந்து அந்த ஐஸ்கிரீம் மட்டும்தான் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறோம். கரெக்டாக மணி 12 o'clock ஆகுது. வீட்டுக்கு போக 1 மணி ஆகிடும்னு சொல்லிட்டு பூந்தமல்லியிலேருந்து நம்ம வீட்டுக்கு பைபாஸில் போகணும். ஸோ எப்படியும் இந்த பைபாஸ் பாருங்கள், இப்போ போரூர் பைபாஸ் அங்கே போட்டிருக்காங்க இல்லையா, அந்த டிமார்ட் தான் இது. நிறைய டிமார்ட் இருக்குது. நீங்கள் டிமார்ட் சைடு போனீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய திங்ஸ் பிடிக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அப்படியே ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறோம். இவர் வந்து பசங்களை வெறுப்பேற்றணும்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கோ, பசங்கிட்ட போய் காட்டலாம் அப்படின்னாரு. வெயிலில் வந்து போனாலே கண்ணெல்லாம் எரியும், மண் வந்து படன்றதுக்காக தான் இந்த கண்ணாடி போட்டிருக்கேன். அப்படியே கிளம்ப தானே போகிறோம், அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டே வா கிளம்பலான்னு சொல்லிட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷாப்பிங் வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ.